வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாமா? கதை கேட்கலாமா? கேட்குறீங்களா? எப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு 2 பிராந்து இருந்திருக்கு. 2 பிராந்தில் ஒரு பிராந்து என்ன பண்ணுதுன்னா, நல்லா பறந்து போகுது. எவ்வளோ தொலைக்கு பறக்க முடியுமோ அவ்வளோ தொலைக்கு வேகமாக பறக்குது. அப்போ இன்னொரு பிராந்து பறந்து பறந்து பார்க்குது, பறக்க முடியல. ஏன்னா அதோட நிலமை தெரியல, பறக்கவும் முடியல. சரிங்களா? அப்போ அந்த பறந்து போன பிராந்து மறுபடியும் வந்து உன்னால் பறக்க முடியலையே அப்படிங்கிறத காமிச்சிட்டு போகுது. சரிங்களா? அப்போ இந்த பறக்க முடியாத பிராந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளால் முடியலையே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்குது. அப்போ அந்த ஏரியாவில் ஒரு வேடன் இருக்கிறார். அந்த வேடனுக்கிட்ட போய் என்ன சொல்லுதுன்னா, சுவாமி, நான் வந்து என்னால் பறக்க முடியல, ஆனால் என்னை மீறி அவங்க பறந்து மேலே போகிறாங்க, பறந்து பறந்து போய்கிட்டு இருக்காங்க. அதனால் என்னால் முடியலையே, அவங்க மட்டும் எப்படி போகலாம், அவங்கள கீழே வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேடன் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பிராந்தை என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் மனசு வச்சா முடியும், அந்த பிராந்தை வந்து உங்களோட வில்லால் அந்த பிராந்தை கீழே விழுக்காட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிராந்து கேட்டிருக்கு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பிராந்தை விழுக்காட்டுறதுக்கு என்னோட வில் கம்பு நானும் எவ்வளவோ விடுறேன், போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ இந்த பிராந்தை என்ன சொல்லியிருக்கு, என்னோட இறகுகளில் உங்களுக்கு அந்த இறகுல வந்து அந்த இறகு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இறகை வந்து எடுத்து கொடுத்து தன் இறகு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க, எடுத்து அந்த பிராந்தை கீழே விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிராந்தை சொல்லுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இறகை தூக்கி எடுத்தோன்னா அந்த பிராந்தோட இறகு எல்லாத்தையும் பிச்சு அவர் அம்பை விட்டு பார்க்குறாரு. அந்த இறகு வந்து எப்படி இருக்கும், லேசாக இருக்கும். அது நம்ம வெயிட்டாக அம்பு விட்டால் தான் அந்த போகிற இடத்துக்கு போகும். லேசாக இருக்கிறது என்ன செய்யும், காற்று வாக்கில் கீழேயே வரும். அப்போ அவரோட அந்த பிராந்தோட இறகுகள்லாம் எடுத்தும் கூட அவர் வந்து அந்த அம்பை விட முடியலை, அந்த பிராந்து கீழே வர முடியல. அப்போ இந்த பிராந்து கேட்டிருக்கு, என்னங்க என்ன சாமி, நான் இவ்வளோ இறகையும் கொடுத்துட்டேன், பறக்கவும் என்னால் முடியாது, என்னோட இறகை பூரா எடுத்தும் கூட நீங்கள் அதை கீழே விழுக்காட்டலையே, என்ன காரணம்னு சொல்லி அந்த பிராந்து கேட்டிருந்துருக்கு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நானும் முயற்சி செஞ்சேன், ஆனால் முடியல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வேடன் சொல்லிட்டார். ஆனால் அந்த பிராந்து சோர்ந்து போய் தன்னோட, ஏன்னா அந்த இறகெல்லாம் எடுத்துட்டாலுமே தன் நிலைமை மாறிடும் இல்லையா, மாறிடுச்சு, ரொம்ப சோர்வாயிருச்சு. அப்போ அந்த வேடன் எதுக்கு தெரிகிறாரு, வில்லு விட்டு ஏதோ ஒன்று அடிக்கிறதுக்கு தான் அவர் தர்றாரு. அப்போ இந்த பிராந்து வந்து தன்னை தானே வாயால் கெட்ட மாதிரி போய் தானே நான் இருக்கேன்னு ஆப்பிட்டுருச்சு. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, இறகு எல்லாம் எடுத்தாச்சு, அந்த சோர்ந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ அதை என்ன பண்ணணும்னு சொல்லி என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பிராந்த கழுத்தை பிடிச்சி திரும்பி பிராந்தை கொண்டு போய் அவர் எண்ணெய் சீட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா? சாப்பிட்டார். அப்போ பொறுமைங்கிறது என்னன்னா நல்லா வாழ்கிறோம் அப்படிங்கிறது வேறு. அப்போ அந்த பொறுமையாக இருந்த பிராந்தி என்ன ஆயிடுச்சு, விட்டு கொடுக்குற தன்மையில் அது நல்லா பிறந்து அழகாக உலகம் சுற்றி பார்த்து அதோட காக்கை தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிற மாதிரி அதோட குஞ்சுகளை காப்பாற்றுறதுக்கு வழி தேடிக்கிடுச்சு. அந்த பிராந்து போயிடுச்சே, நம்ம அப்படி இருக்கமே நினச்சி பொறாமப்பட்டு அது இந்த நிலைமைக்கு ஆளாயிருச்சு. அப்போ நாட்டில் ஒருத்தர் இருக்காங்கன்னா, அவங்க சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கணவன் மனைவி கூட, ஏன்னா இப்போ உள்ள காலங்கள் அப்படி நடக்குது, நல்லா சேலை கட்டி கணவன் மனைவியும் நல்லா சேலை கட்டி எங்கேயாவது வெளியில் கிளம்பி போனாங்கன்னா பொறாமப்படுவாங்க. நீ பாருங்களே, அவங்க நல்லா சேலை கட்டி போகிறாளே, அந்த சேலை எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நம்மளால் முடியாது, ஆனால் அந்த கேள்வி கேட்பாங்க. கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தாங்கன்னா, இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாகவே இருக்காங்க எப்பயும் அப்படின்னே நினைப்பாங்க ஒரு சில குடும்பத்தில். சரிங்களா? அப்போ பிறர் நல்லா ஒருத்தர் வாழ்கிறாங்க அப்படின்னாலும், அவனுக்கு என்ன, அவன் நல்லா வாழ்கிறான், அவன் சொத்தோடு இருக்கேன், காசு பணத்தோடு இருக்கேன், எங்கே இருந்துனே வருதோ காசும் பணமும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? ஆனால் பொறுமைங்கிறது, பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் சாதிக்கலாம், எவ்வளோ வேணாலும் சேகரிக்கலாம். அந்த பொறுமையை இழந்துட்டு நம்ம அந்த பொறாமை பற்றியில் இருந்தோம் அப்படின்னா, இந்த கழுகு மாதிரி, இந்த பிராந்து மாதிரி ஒரு நேரம் ஒருத்தன் கையில் ஆப்பிட்டு பேசாமல் போக வேண்டியதேன். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரும் நம்ம கண்ணு முன்னாடி நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்கள வாழ்த்துங்க, அவங்கள சந்தோஷமாக சொல்லுங்கள், அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. பரவாயில்லப்பா, நீ நல்லா இருக்க, நல்லா சம்பாதிக்கிற, நல்ல நிலைமைக்கு ஆளாகிறன்னு மேலும் மேலும் உயர்றதுக்கு உனக்கான வாய்ப்பை தர்றோம், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நாங்கள் தர்றோம் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப் மைண்டை கொடுக்குங்க. அப்படி இருந்தீங்கன்னா அந்த வாழ்கிற எண்ணம், அந்த வாழ்த்துறதுக்கு கடவுள் வந்து நம்மளை நல்ல விதமாக வச்சுருப்பார். சரிங்களா? அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டால் மட்டுமே நம்மளோட நிலைமை மோசமாகும்.
அடுத்தவங்கள பொறாமப்படாம வாழ்கிறவங்கள நல்லா வாழுங்க, நல்லா இருங்க, நல்லா சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து நீங்கள் வாழ்த்துனீங்க அப்படின்னா, கடவுள் உங்கள வாழ்த்தி தூக்கி விடுவார். சரிங்களா? அவங்கள பார்த்தோன்னே நீங்கள் ஐயய்யோ! அவன் நல்லா இருக்கியான், அவன் கெட்டு போணும், அவன் அலைஞ்சு போணும், அவன் நாசமா போணும், அவன் வீணா போணும், வெட்டியா போணும், பிள்ளை குட்டியெல்லாம் மோசமா போகணும்னு நினச்சி கும்பிட்டு நம்ம ஒரு வாழ்த்துனோம் அப்படின்னா, கடவுள் என்ன செய்யும்? நமக்கு பின்னாடி ஒருத்தனை விட்டு இவனை எப்படியாவது கீழே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மளுக்கு ஒரு மந்திரத்தை போட்டுருவாங்க. சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் பாருங்கள், அந்த புறாந்து அது போகுதுன்னு இதுவும் போக முடியலைன்னு கூட இருந்திருந்தாலும் அது பாட்டுக்கு இருந்திருக்கும். அந்த இறக்கு எந்த வகையிலையும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமையை கொடுத்ததுனால அதோட உசிரே போயிடுச்சு. பார்த்தீங்களா? அது மாதிரி தான் மக்களோட வாழ்க்கை. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.